சசிகலா அம்மையார் நாளைக்கு ஒரு கட்சி தொடங்கினாங்கன்னா டெல்டாவிலிருந்து தென் மாவட்டங்கள் வரைக்கும் நிச்சயமாக அது முக்குளத்து சமுதாயம் மற்றவங்க இருக்கோ அதிமுக மற்ற தொடர்கள்ட்ட இருக்கோ இல்லையோ முக்குளத்து சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். பன்னீர்செல்வம் ஐயாவும் சசிகலா அம்மாவும் அங்க போய் சேர்ந்தாங்கன்னா தாவேகாக்கு இது ஷார்ட் இன் ஆர்ம் சொல்லுவாங்க, ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கும். தென் மாவட்டங்களிலையும் தாவேகா 1வது இடம் அல்லது 2வது இடத்துக்குள்ள நிறைய போஸ்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை சசிகலா அம்மையாரும் பன்னீர்செல்வமும் சேர்ந்து தாவேகாவோட கூட்டணி வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ இது சீக்கிரமாக நடந்தால் காங்கிரஸ் திமுகவோட பேரம் பேசுறது இன்னும் அடிச்சு பேசும். ஏன்னா அவர்களுக்கு இப்ப ஜெயிக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணி அங்க கிடைச்சிரும். அப்ப அதிமுகவோட பார்ட் பவர் அவர்கள் கோட்டைக்கு செல்லும் வழி தென் மாவட்டங்கள் வழியாகத்தான் அதிமுக போகும். தென் மாவட்டங்கள் டெல்டா வரைக்கும் அந்த பகுதியில் அவங்க ஜெயிக்கணும். சசிகலா அம்மையார் தனியாக நின்றாலோ அல்லது தாவேகா நின்றாலோ நிச்சயமாக அதிமுகவுக்கு அந்த பாதை அடைக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறு மிக அதிகமாக இருக்கிறது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். நம்மளோட சேனல்ல உள்ள ஒவ்வொரு வீடியோ தொடர்ந்து பார்க்க நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் அமுக்குனீங்கன்னா நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு அது காண்பிக்கும். இன்றைய பரபரப்பு செய்தி அப்படின்னு நம்ம சொல்லணும்னா, சின்னம்மா சசிகலா அம்மா அவர்கள் இன்று கோட்டைமேடு கமுதி அதாவது பசும்பொன்னில் அவர்கள் பேசிய அந்த மீட்டிங் தான் இன்றைக்கு ஒரு பேசு பொருளாகவும் தமிழகத்தில் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு அரசியல் நிகழ்வாகவும் நடந்திருக்கு. உங்க எல்லாத்துக்கும் தெரியும், சசிகலா அம்மையார் ஜெயலலிதாவோட கான்பிடன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய வலதுகரமாக இருந்து கிட்டத்தட்ட அதிமுக ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் நடந்த அதிமுக ஆட்சியை நடத்தியவர் என்று பெயரை பெற்றவர் சசிகலா அம்மையார் தான். இன்றைக்கு அதிமுகவின் தலைவராக இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமியை தமிழக முதல்வராக அடையாளம் காட்டி அந்த இடத்துல அவர் உட்கார வச்சவர் சசிகலா அம்மையார் தான். அப்ப இன்றைக்கு அதிமுக கோலோச்சிட்டு இருக்க எல்லாத்தையுமே அந்த இடத்தில் உட்கார வைத்தவர்கள், ஏன் அவங்களை எம்எல்ஏ வாக்குனதே அந்த சீட்டை கொடுக்க வச்சதே சசிகலா அம்மையார் தான் சொல்ற அளவுக்கு ஒரு காலத்துல அதிமுக அவர்களோட கரத்தில் மிக பயங்கரமான ஒரு நல்ல ஒரு அதிமுகவின் நிழல் தலைவராக அவர் இருந்தார் நம்ம அவரை சொல்ல முடியும். அப்படிப்பட்ட சசிகலா அம்மையார் 2021 ஒரு ஊழல் குற்றச்சாட்டுல சிறைக்கு போயிட்டு திருப்பி வரும்போது அப்பவே களத்தில் அவர்கள் இறங்குவார்கள், என்ன செயல்பாடு இருக்கும் பார்க்கும்போது அமைதியா இருந்துட்டாங்க. இப்ப இந்த மீட்டிங்ல அவங்க என்ன அறிவிச்சிருக்கிறாங்கன்னா, நான் ஒரு கட்சியை புதுசாக ஒரு கட்சியை தொடங்க போகின்றேன் அப்படின்னு சொல்லி கட்சிக்கு பேர் அறிவிக்கல, அதோட கொடியை மட்டும் இன்னைக்கு அறிவிச்சிருக்கிற இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்கிறாங்க. அதாவது அதிமுகவோட அதே கலர் கருப்பு சிவப்பு வெள்ளை, நடுவுல அறிஞர் அண்ணா படம், எம்ஜிஆர் அவர்கள் படம், ஜெயலலிதா அம்மையார் படம், இதுதான் இந்த கட்சியின் கொடி. சரி, சசிகலா அம்மையார் நினைச்சோன்னு எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு விஷயம், ஆமா இந்த அம்மா வந்தான்னு வராட்டி என்ன வந்து 9 வருஷம் ஆச்சு போய் இந்த அம்மாவுக்கு அரசியல் ஒரு இன்ஃபுளுன்ஸ் இருக்குமா? ஒன்றும் கிடையாது, ஒரு பெரிய மாற்றம் வராது அப்படின்னு சசிகலா அம்மா குறித்து சொல்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவரை அவ்வளவு சாதாரணமா என்ன பொறுத்த வரைக்கும் புறந்தள்ள முடியாது. ஏன்னா தென் மாவட்டங்கள்ல அரசியல் எப்படி நிகழ்வுகள் இருந்திருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஹேண்டா பார்த்த நபராக, அருகிலிருந்து பார்த்த நபராக சொல்கின்றேன். சசிகலா அம்மாவுக்கு அந்த காலங்களில் தென் மாவட்டங்கள்ல ஒரு மிக ஆழ்ந்த ஒரு அரசியல் தாக்கம் உண்டு, அவர்களுக்கு ஒரு அரசியல் பலம் உண்டு. இப்போ நான் அவங்களை சொல்லும் அவங்க மீட்டிங் அவங்க தேர்ந்தெடுக்கும் போது நான் முடிவு பண்ணிட்டேன், இது ஒரு வித்தியாசமான மெசேஜை கன்வே பண்றதுக்காக அந்த இடமே ஒரு மெசேஜை கன்வே பண்ணிச்சு. அதாவது கோட்டைமேடு கமுதின்னு சொன்னாலும் அது பசும்பொன் மண்ணுல அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. அதாவது தேசிய தலைவர் ஐயா தேவர் திருமானார் அவர்கள் பிறந்த அந்த பசும்பொன் மண் அவங்க தேர்ந்தெடுத்தது நீங்க ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கணும். அவர் என்னதான் ஐயா தேவராக இருந்தாலும் முக்குளத்து சமுதாயத்தால் அன்டிஸ்பியூட்டட் கிங், அன்டிஸ்பியூட்டட் தலைவராக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நபர் ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். தமிழக மக்கள் எல்லாரும் ஏற்றுக்கொண்டாலும் முக்குளத்தவர்களின் மிகப்பெரிய தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அதுல அவங்களுக்கு பாகுபாடே கிடையாது, எல்லாரும் ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தான் காப்பாங்க. அவர் பிறந்த மண்ணில் இந்த கட்சியை தொடங்கி இருக்கிறார் என்றால் the message is loud and clear. இப்போ தென் மாவட்டங்களிலும் டெல்டா வரைக்கும், தென் மாவட்டங்களிலிருந்து டெல்டா வரைக்கும் பரவி இருக்கின்ற முக்குளத்தோர் சமுதாயம் அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்த ஒரு அரசியல் செல்வாக்கு மிகுந்த ஒரு சமுதாயம். அந்த சமுதாயம் ஒரு காலத்தில் சசிகலா அம்மையாரை தன்னோட தலைவரா பார்த்த காலங்கள் உண்டு. ஜெயலலிதா அம்மையாருக்கு தான் ஓட்டு போட்டாலும், எம்ஜிஆர் தொடங்கின காலத்தில் எம்ஜிஆருக்கு விசுவாசமாக இருந்தாலும், ஜெயலலிதா அம்மையாரின் காலத்தில் அவர்கள் சசிகலா அம்மையாரை தான் அவர்கள் மூலமா தங்கள் சமூகத்தை சேர்ந்தவருங்கிறதுனால அவங்க தனக்கு செஞ்சாங்க, நிறைய செஞ்சிருக்காங்க, அந்த அவங்களுக்கு செஞ்சாங்கிறதுனால அவர்களுடைய விசுவாசம் சசிகலா அம்மையார் மேல் தான் இருந்தது. அப்போ அது சசிகலா அம்மையார் நாளைக்கு ஒரு கட்சி தொடங்கினாங்கன்னா
டெல்டாவிலிருந்து தென் மாவட்டங்கள் வரைக்கும் நிச்சயமாக அது முக்குளத்து சமுதாயம் மற்றவங்க இருக்கோ அதிமுக மற்ற தொடர்கள்ட்ட இருக்கோ இல்லையோ முக்குளத்து சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும், நிச்சயமாக ஏற்படுத்தும். டேக் இட் ஃப்ரம் மீ, நிறைய பேர் இல்ல ஏற்படுத்தாதமாக நிச்சயமாக ஏற்படுத்தும். ஏனென்றால் இன்றைக்கு இருக்கின்ற முக்குளத்து சமுதாயத்து மக்கள் அதிமுகவை தங்கள் கட்சியாக அவர்கள் பார்க்கவில்லை. அப்ப எடப்பாடி பழனிசாமியை அவங்க ஜெயிக்க வைக்கிறதுக்கு அவங்க விருப்பப்படவில்லை. ஆனால் அவர்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் டிஎம்கே தான் இருக்கு, வேற ஆல்டர்னேட்டிவ் இல்லை. ஏனென்றால் அவர்கள் கணக்குப்படி எடப்பாடி பழனிசாமி தோற்கடிக்கப்பட வேண்டும். அப்ப சசிகலா அம்மையார் இப்ப கட்சி அறிவிச்சுட்டாங்க, கட்சி தொடங்க போறேன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அதோட பெர்முட்டேஷன் காம்பினேஷன் யாருக்கு பாதிப்பு வரும், யாருக்கு யாரோடலாம் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நம்ம பார்க்கணும் இல்லையா. அவங்க பேச்சு பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம் நமக்கு ரொம்ப தெளிவா, ரெண்டு பேர் தான் தன்னோட பேச்சுல வெளியில இருந்து கட்சிக்கு வெளியில இருந்து எடுத்தாங்க. பேர் சொல்லி சொன்னது ஒன்று செங்கோட்டையன். நான் ஜெயில இருக்கும்போது செங்கோட்டையன் வந்து பார்த்தாரம்மா நம்ம ஹோம் செக்ரட்டரி லெட்டர் கொடுத்து இங்க மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் இருக்கிறார் இல்லையா தாவேக்காரர் செங்கோட்டையன், அவர் நல்ல விதமா பேசினாங்க. பன்னீர்செல்வத்தையும் அவர்கள் திட்டவில்லை. பன்னீர்செல்வம் ஒரு சரியான காரியத்தை செய்தார், அது இவர்களுக்கு பிடிக்கவில்லை. நான் ஏன்பா இதுல என்னப்பா தப்பு இருக்குன்னு சொன்னேன். அதனால பன்னீர்செல்வம் மேலே தவறில்லை, பன்னீர்செல்வத்தையும் அவர்கள் குறை செல்லவில்லை. இந்த ரெண்டு நபர்கள் தான் பேர் சொல்லி சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமி நான் பேர் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அந்த அளவுக்கு அதை விட்டுருங்க. இந்த ரெண்டு அதிமுக தலைவர்கள் தான் அவங்க பேர் சொல்லி சொல்றாங்க. இன்றைக்கு செங்கோட்டையன் தாவேக்கையில இருக்காரு, இப்போ பன்னீர்செல்வம் தனியா இருக்கிறாரு. இந்த பேச்சை பத்தி நம்ம கேட்கும் போது இது நான் ஒரு செகண்ட் நான் யோசிக்கும் போது ஆகா விஜய்க்கு லாட்டரி அடிச்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அவர்களோட சமிங்கை என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாமே எப்படி இருக்குன்னா செங்கோட்டையனை அவங்க குறை சொல்ல, பன்னீர்செல்வத்தை குறை சொல்ல. இன்னைக்கு பன்னீர்செல்வம் தனியா வெளில நிக்கிறார். நேற்று திமுக ஓப்பன சப்போர்ட் பண்ணி பேசுற பன்னீர்செல்வம் இன்னைக்கு நான் அப்படியெல்லாம் பேசவில்லை, கடைசி மரியாதை நிமித்தமா தான் ஸ்டாலினை பார்த்தேன்னு சொல்லி பொம்புறாரு. அப்போ அவரும் அங்க போக மாட்டாருங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். எப்ப செங்கோட்டையன் வந்து தாவேக்கால போய் சேர்றாரு நீங்க நல்லா யோசிக்கணும். ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவோட வீட்டுக்கு போய் தேவர் ஜெயந்தி அந்த சமயத்துல போய் தினகரனை பன்னீர்செல்வம் ஐயாவும் செங்கோட்டையன் ஐயாவும் போய் சந்திச்சு தினகரன் அங்க இருந்து கிளப்பிறாரு. அப்போ பன்னீர்செல்வமும் நம்ம செங்கோட்டையனும் சசிகலா அம்மையாரை சந்திக்கிறார்கள். அப்போ அதுக்கப்புறம் தான் தாவேக்கால போய் யார் சேர்றா, செங்கோட்டையன் சேர்றாரு. இந்த மூவ்மெண்டே செங்கோட்டையோட மூவ்மெண்ட் டு தாவேக்காவே சசிகலா அம்மையாரோட ஆசீர்வாதம் தான் நடந்துக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். இன்றைக்கு பன்னீர்செல்வம் தனியாக நிற்கிறார். அப்ப சசிகலா அம்மையார் கட்சி தொடங்கினா நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னா, நாளைக்கு நீங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். நான் முதல்ல உங்ககிட்ட சொன்ன போன வீடியோல தினகரன் அவர்கள் கல்லர் சமுதாயத்தை சார்ந்தவர், அதனால அவர் முக்குளத்து வாக்குகளை கல்லர் சமுதாயத்தை தான் வாக்குகளை பிரிப்பாரு. தேவர் சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் பன்னீர்செல்வம் ஐயா பெரியவர் அப்படின்னு அவங்களுக்கு நான் சொன்னேன். அப்பவே சொல்லியிருந்தேன் சசிகலா அம்மையாருக்கு அது பொருந்தாருன்னு. இன்றைக்கு நான் உங்களுக்கு மறுபடியும் முதலில் சொல்கின்றேன், சசிகலா அம்மையார் உள்ள வந்தார்கள், அவர்கள் கல்லர் சமுதாயத்தை சார்ந்தவர் தான். தினகரனோட செல்வாக்கு கம்ப்ளீட்டா அங்க இருந்து போயிடும். பிஜேபியோட நின்னாலும் யாரோட நின்னாலும் சசிகலா அம்மையார் உள்ள வந்துட்டாங்கன்னா சசிகலா அம்மையார் தான் அங்க வந்து தலைவரா இருப்பாங்க, தினகரனோட செல்வாக்கு கீழே போயிடும். அப்ப கிட்டத்தட்ட அவர் உள்ள எடுத்தது யூஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அது மட்டும் இல்லாம அவர் கல்லர் சமுதாயத்தை சார்ந்தவர்களா இருக்கலாம். சசிகலா அம்மையார் உள்ள வந்துட்டாங்கன்னா பன்னீர்செல்வம் தேவர் சமுதாயத்தை சார்ந்தவர்களா இருக்கலாம். ஆனால் தேவர் சமுதாயத்தில் மறவர் சமுதாயத்திலும் பன்னீர்செல்வத்தை விட சசிகலா அம்மையார் தான் உயர்ந்த நிலைமையில இருப்பாரு. அப்ப இந்த என்டையர் முக்குளத்து முழுவதுமான முக்குளத்து சமுதாயத்துக்கு ஒரு தலைவர் மாதிரி இன்றைக்கு தன்னை அவர் அழகா பசும்பொன் மண்ணில் வைத்து தன்னை அவர் மக்களுக்கு காண்பிக்கிறாரு. அப்போ இதனால என்ன மாற்றங்கள் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல செல்ற மெசேஜ் வச்சு அவங்களுக்கு சொல்றேன், எதிரிகளையும் துரோகிகளையும் வேறறுக்க ஒன்றுபடுவோம். யார் எதிரி? திமுக. துரோகி யாரு? எடப்பாடி பழனிசாமி. அப்போ டிஎம்கேயோடு சேர மாட்டேன், அவங்க மெசேஜ் நான் கெஸ் பண்ணி சொல்றேன், டிஎம்கேயோடு சேர மாட்டேன், ஏடிஎம்கேயோடு சேர மாட்டேன், ஆனா ஒன்றுபட்டு அவர்களை வேறறுப்போம். ஒன்றுபடுங்கிற வார்த்தையில் யார் உள்ள வர்றா? பன்னீர்செல்வம் உள்ள வந்துருவார். ஏன்னா அவரை பத்தி குறைய சொல்ல நல்லதா தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. பன்னீர்செல்வம் இவரும் சேர்ந்துக்குவாங்க, டிடிவி தினகரன் அங்க போய் சேர்ந்துட்டாரு, அவர் இங்க வந்து சேர்றது கஷ்டம், ஒருவேளை சேர்த்துக்குவாங்களா அப்படிங்கிறது தெரியல. அப்போ இன்னொரு மேஜர் பிளேயரும் இருக்கிறார், நீங்க இங்க பாக்கணும். அழகிரி, மதுரை சுத்தி உள்ள பகுதியில் அழகிரி ஒரு மேஜர் பிளேயர். அவர் தான் திமுக கையில் வச்சு. இன்றைக்கு அழகிரி விசுவாசிகள் எல்லாம் வேறு வழி இல்லாமல் அதிமுக போய் சேர்ந்திருக்காங்க. மன்னன் ஆகட்டும், தேன்மொழி ஆகட்டும், அவங்க ரெண்டு பேரும் அதிமுக சேர்ந்துட்டாங்க. இப்ப அழகிரியோட விசுவாசிகளுக்கு மதுரையில் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு, அவர்களுக்கு சேருவதற்கு ஒரு புது கட்சி நாளைக்கு கிடைக்கும். அப்ப அவங்களும் இங்க சேர்ந்தாங்கன்னா சசிகலா அம்மையாரோட கை பலமாகும். அப்ப சசிகலா அம்மையார் நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், அவங்க நினைச்சாங்கன்னா தென் மாவட்டங்கள்ல ஐடிஎம்கே டிஎம்கே ஒரு கூட்டத்தை கலைக்கிறதோ பிரச்சனை பண்ணி எது பண்றதோ மத்தவங்கிட்ட பண்ணலாம், சசிகலா அம்மையார்ட்ட முடியாது. ஏன்னா அவர் சமுதாயம் ஓரளவுக்கு ஒரு பின்னால் நிற்கும். அப்ப இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா தென் மாவட்டங்கள்ல இருந்து டெல்டா வரைக்கும் இருக்கின்ற மிக பரவி இருக்கின்ற முக்குளத்தூர் சமுதாயத்தோட வாக்க பெருமளவுல அவங்க கையில் எடுக்கக்கூடும்.
தனிச்சு இவங்க நின்னாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப பன்னீர்செல்வமும் சசிகலா அம்மையார் மட்டும் சேர்ந்து கூட்டி அமைச்சு தனிச்சு நின்னாங்கன்னா ஒரு சில தொகுதியில் கண்டிப்பா ஜெயிப்பாங்க. ஏன்னா ரெண்டு பேருக்கு பாக்கெட் ஆஃப் இன்ஃபுளுன்ஸ் இருக்கு. நிறைய ஜெயிக்கலனாலும் ஒரு சில தொகுதிகளில் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. ஆனால் அதிமுகவோட வெற்றி வாய்ப்பை கணிசமாக பறிப்பார்கள். ராஜன் சில்லப்பா, செல்லூர் ராஜு, உதயகுமார், இப்படி பல ஹெவிவெயிட்ஸ் இருக்காங்க. ராஜேந்திர பாலாஜி, இப்படி எல்லாருக்குமே அவர்களோட வெற்றி வாய்ப்பை பறிக்கக்கூடிய ஒரு எதிரி சக்தியா சசிகலா அம்மா நிற்பாங்க. ஏன்னா அவர்கள் எல்லாருமே கணிசமாக தேவர் வாக்குகளை, முக்குளத்தோர் வாக்குகளை நம்பி நிற்கிறாங்க. அந்த முக்குளத்தோர் மக்கள் மத்தியில இன்னும் சசிகலா அம்மையார் நம்மளுக்கு செய்தார், நம் சமூகத்தை சார்ந்தவர் அந்த ஒரு எண்ணம் இருக்கத்தான் செய்து ஓரளவாச்சும் ஒரு வாக்கை பிரிப்பார். அது அதிமுகவுக்கு பாதகமாக விளையும். திமுகவுக்கு அது அந்த அளவுக்கு பாதகமாக இருக்காது, கொஞ்சம் தான் பாதகமா இருக்கும். ஏன்னா போன தடவை நீங்க எவ்வளவு திமுக வேவு நடக்கும் போதும் தென் மாவட்டங்கள்ல அதிமுக நிறைய ஜெயிச்சது. காரணம் என்னன்னா முக்குளத்தோட வாக்கு. அது சில பேர் இன்னும் செல்லூர் ராஜு ஜெயிச்சாரு, ராஜன் செல்லப்பா ஜெயிச்சாரு, ஆர் உதயகுமார் தனிப்பட்ட செல்வாக்குல ஜெயிச்சிட்டாங்க. ஆனா சசிகலா அம்மையார் உள்ள வந்து அவங்க ஜெயிக்கிறது கூட நாளைக்கு கஷ்டமாக ஆகலாம். இது இப்படி தனியா நின்னா, அப்போ தனியா ஒருவேளை சசிகலா அம்மையாரும் பன்னீர்செல்வம் நின்னா திமுக பெரிய பாதிப்பு கிடையாது. இன்ஃபேக்ட் அது அட்வான்டேஜ் தான். அதிமுக ஓட்டை தான் அவர்கள் குறிவைப்பார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும், அதிமுக ஓட் பேங்க் அப்படிங்கிறது ஒரு 3 பெரிய சமூகங்கள் அசையாம எப்போதுமே அதிமுக ஓட்டு போட்டவங்க. ஒன்று முக்குளத்து சமுதாயம், இன்னொரு கவுண்டர் சமுதாயம், மூன்றாவது அருந்ததியர் சமுதாயம். இந்த 3 சமுதாயத்துல இன்னைக்கு முக்குளத்தோர்ல கூட்டு வெளியில போயிட்டாங்கன்னா கவுண்டர்ல நீங்க புரிஞ்சு கவுண்டர்ல அருந்ததியர்களோட டாமினேஷன் அந்த மேற்கு பகுதியில் நின்றோம். தென் மாவட்டத்தில இருந்து டெல்டா வரைக்கும் பரவி இருக்கிற இந்த முக்குளத்தோர் வாக்கு தான் மிக அதிகமான தொகுதிகளில் இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடிய இந்த வாக்கு அதிமுக கிடைக்காம போய்விடும். அப்ப அதிமுக இந்த பகுதிகளில் பெருவாரியாக இழக்க நேரிடும். அவங்க தனியா நின்னாலுமே ஓரளவு சீட்டு வாங்குவாங்க. சசிகலா அம்மையாரும் பன்னீர்செல்வம் சேர்ந்து அவங்க பாக்கெட்ஸ் ஆஃப் இன்ஃபுளுன்ஸ் மன்னார்குடியில் வாங்கலாம், தேனி பெரிய பக்கத்தில் இவங்க வாங்கலாம். இப்படி சில இடங்கள்ல அவங்க ஜெயிக்கலாம், நல்ல கேண்டிடேட்ஸ் இருக்கலாம். இவர்கள் வெளியில் வந்தால் இன்று அதிமுகவில் இருக்க சில பேர் கூட வெளியில போய் கூட சேர்றதுக்குள்ள ஒரு வாய்ப்பு இருக்கு. இவங்க 2 பேரும் சேர்ந்து நின்னாங்கன்னா அப்போ கணிசமான சீட்டையும் ஜெயிப்பாங்க. அதிமுக வாக்கு வங்கியும் she will dent the vote bank of ADMK. அதிமுக வாக்கு வங்கியை அவர் சிதைப்பார். அதிமுக கஷ்டப்படும். அப்ப அதிமுக ஆட்சிக்கு வர்றதே ஒரு கொடும் கஷ்டமாக அதிமுக மாறிவிடும். இன்னொரு ஆங்கிள் யோசிச்சு பாருங்க, செங்கோட்டையன் அங்க போயிருக்காரு பாராட்டினதுனால இன்னொரு விஷயத்த சொல்றேன். இது நடக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. நடக்குமான்னு கேட்காதீங்க. பன்னீர்செல்வமும் சசிகலா அம்மையாரும் சேர்ந்து நாளைக்கு தாவேக்காவோட சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், தாவேக்காக்கு தென் மாவட்டங்களோட செல்வாக்கு கிடையாது. இட்ஸ் ஸ்டில் அர்பன் பினாமினன் சொல்றாங்க. சிட்டிக்குள்ள அவங்க ஓட்டு இருக்கு, ஓரளவுக்கு தான் தென் மாவட்டங்கள்ல ஓட்டு இருக்கு, அவங்க எல்லாருமே தள்ளி வைக்கிறாங்க. ஆனால் பன்னீர்செல்வம் ஐயாவும் சசிகலா அம்மாவும் அங்க போய் சேர்ந்தாங்கன்னா தாவேக்காக்கு இது ஷார்ட் இன் ஆர்ம்னு சொல்லுவாங்க, ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கும். தென் மாவட்டங்களிலையும் தாவேக்கா 1வது இடம் அல்லது 2வது இடத்துக்குள்ள நிறைய போஸ்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க இவங்களோட கூட்டணி வச்சா தென் மாவட்டங்களோட மேஜர் தொகுதிகளை, நிறைய தொகுதிகளை அவங்க சசிகலா அம்மையாருக்கும் பன்னீர்செல்வத்துக்கும் கொடுத்தாங்கன்னா அவர்களும் நிறைய ஜெயிப்பார்கள். அப்போ தாவேக்கா ஒருவேளை தென் மாவட்டங்களிலும் டெல்டா இந்த பகுதியில் நிறைய சீட்டுகள் ஜெயிச்சாங்கன்னா ஆட்சி அமைக்கக்கூடிய நிலைமையிலையோ அல்லது 2வது இடத்திற்கோ கூட கம்ஃபர்டபுளா அவங்க வர வாய்ப்பு இருக்கு. அதிமுக பின்னுக்கு தள்ளப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. அப்ப எந்த 2 சூழ்நிலைகளையும் சசிகலா அம்மையாரும் பன்னீர்செல்வம் சேர்ந்து நின்றார்கள் என்றால் நிச்சயமான பாதிப்பு அது அதிமுகவுக்கு தான் இருக்கும். ஆனா இது திமுக ஒரு பாதிப்பு வரும். எப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா, நாளைக்கு ஒருவேளை சசிகலா அம்மையாரும் பன்னீர்செல்வமும் சேர்ந்து தாவேக்கோட கூட்டணி வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது சீக்கிரமாக நடந்தால் காங்கிரஸ் திமுகவோட பேரம் பேசுறது இன்னும் அடிச்சு பேசும். ஏன்னா அவர்களுக்கு இப்ப ஜெயிக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணி அங்க கிடைச்சிரும். கொடுத்தா கொடு, இல்லைன்னா உன் கூட நிக்க மாட்டாங்க, தாவேக்கோட போறேன்னு இன்னும் ஸ்ட்ராங்கா பார்கெயின் பண்ணுவாங்க. விஜய் அவர்களை இன்னும் இவர்களை காமித்து இழுக்கத்தான் செய்வார். அப்படி வரும்பொழுது தாவேக்கா முதல் இடத்திற்கு கூட வரக்கூடிய அளவுக்கு ஒரு பெரும் சக்தியாக வந்துடும். ஏன்னா ஆப்டிக்ஸ் சொல்லுவோம், காங்கிரஸ் போன பலம் சேர்க்காது. பாருங்க, இத்தனை பெரிய ஆட்கள் தாவேக்கா கூட இருக்காங்க. ஒருவேளை தாவேக்கா ஜெயிச்சிருமோ அப்படிங்கிற ஆப்டிக்ஸ் வந்துச்சுன்னா அப்போ அந்த அதிமுக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் விடுற எல்லா ஓட்டையும் சில பேர் போடாம கூட போயிடலாம். இப்ப தாவேக்கா ஒருவேளை ஆட்சி அமைச்சாலும் அமைக்கலாம். அப்ப சசிகலாமையோட வருகை நிச்சயமாக அரசியல அவங்க எடுக்கக்கூடிய முடிவு புரட்டி போடக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு மிக அதிகமாக இருக்கின்றது. ஏன்னா அவங்க ஒரு காலத்துல தமிழ்நாடு முழுசும் ஆண்டதுனால எல்லா இடங்களையும் உங்களுக்கு ஆள் இருக்கு. இன்னொன்னு மறக்க முடியாமல் நான் வாழ்க்கையில் கண்கூட நான் பார்த்து சொன்ன ஒரு விஷயம் என்ன சொல்றேன்னா, முக்குளத்தோர் சமுதாயத்துல அவங்க இருந்த காலத்துல ஜெயலலிதா அம்மையாரோட பெரிய ஆள் சசிகலா அம்மையார் தான். சசிகலா அம்மையாருக்காகத்தான் அவங்க ஜெயலலிதா அம்மையாருக்கு ஓட்டு போட்டாங்களே தவிர ஜெயலலிதா அம்மையாருக்கா சசிகலா அம்மையாருங்கிறது அங்க கிடையாது. அவர்கள் சமுதாயம்
நம்முடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டார் என்று அவரைத்தான் நோக்கி பார்த்தார்கள். தினகரனும் யாருமே கிடையாது. she was the power center. அவங்க தான் பவர் சென்டர். அவங்க தான் சமுதாயம் எல்லா நன்மைகளும் பெற்றதுன்னு கண்கூட அவங்களுக்கே தெரியும். ஆனால் நமக்கு இன்றைக்கும் சமுதாயத்தில் ஒரு மரியாதை இருக்கிறது. அந்த மரியாதை வாக்குகளாக மாறக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பும் இருக்கின்றது. கூடவே பன்னீர்செல்வமும் சேர்ந்தார் அப்படின்னா முக்களத்துக்கு சமுதாயம் அவங்க அழகா கொண்டு போயிருவாங்க. பாரு 10% அவங்க கொடுத்துட்டான், நமக்கு என்ன செய்தார், வன்னியர்களுக்கு 10% கொடுத்தார், நாம் பாதிக்கப்பட்டு விட்டோம், we are aggrieved, நம்மை கொடுமைப்படுத்தி விட்டார் எடப்பாடி பழனிசாமின்னு சொன்னாங்கன்னா அது இவங்க 2 பேர் சேர்ந்து இருக்கும்போது முக்குளத்தூர் சமுதாயத்தில் ஆகா நமக்கான தலைவர்கள் வந்து விட்டார்கள், அது ஒர்க் அவுட் ஆகிறதுக்குள்ள ஒரு வாய்ப்பு இருக்கு. அது விஜயோட சேர்ந்துட்டாங்கன்னா அவங்க நம்ம இது ஆட்சி கூட அமைக்கலாம். நம்ம சசிகலா அம்மையாரையும் பன்னீர்செல்வத்தை முழுமையாக ஆதரிக்க வேண்டும், பின்னால் அனுபவிக்க ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்ப சசிகலா அம்மையார் உள்ள வர்றதுனால, அது குறிப்பா அவங்க பன்னீர்செல்வத்தை ஒண்ணு குறை சொல்லாததுனால நிச்சயமா அவங்க 2 பேர் நாளைக்கு ஒரு கூட்டணி வைப்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். அப்படி ஒரு கூட்டணி அவர்கள் அமைக்கும் பட்சத்தில் இட் வில் பி a formidable one. தனியான்ல கூட ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ அதிமுகவோட வெற்றி வாய்ப்பை நிறைய இடங்கள்ல அவங்க பறிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு, தென் மாவட்டங்கள்ல இருந்து டெல்டா வரைக்கும். அதே தாவேக்காவோட அவங்க செங்கோட்டையனை பத்தி அவங்க புகழ்ந்து பேசுறதுனால தாவேக்காவோட இவங்க சொல்லிதான் செங்கோட்டையை சேர்ந்தாங்க, தாவேக்காவோட ஒருவேளை கூட்டணி வச்சாங்க அப்படின்னா தாவேக்காவுக்கு அது ஒரு மிகப்பெரிய பலமா இருக்கும். இந்த கூட்டணி நாளைக்கு இதை காமிச்சு காங்கிரஸும் டிஎம்கேவோட ஹெவியா பார்கெயின் பண்ணியோ இல்ல சண்டை போட்டோ இங்கே வந்துட்டாங்க அப்படின்னா இது ஒரு மிக பலமா இந்த கூட்டணியாக இருக்கும். தாவேக்கா கூட்டணி ஒருவேளை ஆட்சியை கூட பிடிக்கலாம். அதுதான் சசிகலா அம்மையார் இன்று அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு. எவ்வளவு ராமிபிகேஷன்ஸ் இருக்கு பாருங்க. நேற்று வரைக்கும் அது ஒரு அந்த அம்மா வெளியில இருக்கிற வரைக்கும் இந்த ராமிபிகேஷன்ஸ், இந்த கூட்டல் கழித்தல்கள் இல்லை. இன்று அந்த அம்மா உள்ள வந்தோம்னா எத்தனை கூட்டல் கழித்தல் வருது பாருங்க. 3 கூட்டணியுமே அது பாதிக்கக்கூடிய ஒரு முடிவை அவர்களால் ஏற்படுத்த முடியும். அதான் ஒரு அரசியல் ஆளுமையாக இருந்த ஒருவர் புதிதாக களத்துக்கு வெளியே இருந்தவர் நான் களத்துக்குள் வந்து நான் நிற்க போகிறேன், அதுவும் ஒரு சமுதாயம் என் பின் இருக்கும்போது நான் நிற்க போகிறேன் சொல்லும் போது உள்ள மாற்றங்கள். அப்போ எப்படி வந்தாலும் சசிகலா அம்மையார் இன்றைக்கு நாளை கட்சி தொடங்கி நிற்கிறது. அவங்க தனியா அவங்களும் பன்னீர்செல்வம்னாலோ அவங்க மட்டும் தனியானாலும் எப்படியும் பாதிப்பு வந்து அதிமுகவுக்கு பாதிப்பு. தனியா நின்னாங்கன்னா நிச்சயமாக அதிமுகவுக்கு பாதிப்பு. அவங்க ஒருவேளை தாவேக்காவோட நின்னாலும் அதிமுகவுக்கு பாதிப்பு. ஆனால் தனியாக நிற்பார்கள் என்றால் திமுக இது பெரிய அளவு பாதிக்காது. ஏன்னா முக்குளத்தூர் சமுதாயத்தோட வாக்குங்கிறது அதிமுகவோட வாக்காக இருந்ததுனால அது பெரிய அளவு திமுகவை பாதிக்காது. அப்ப யாருக்கு பெனிஃபிட்? திமுக அது ஒரு பெனிஃபிட் கூட நீங்க சொல்லலாம் சசிகலா அம்மா தனியா நிக்கிறது. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, எதிரிகளையும் துரோகிகளையும் வேற வைக்க ஒன்றுபடுவோம் சொல்லும் போது அவங்க தாவேக்காவோட சேர்ந்து நின்னாங்க அப்படின்னா 2 பேருக்குமே இழப்பு வரும். ஆனா நிச்சயமா அவங்க தாவேக்காவோட நின்னாங்கன்னா டிஎம்கே 2வது பிளேஸ் வரும், ஏடிஎம்கே 3வது பிளேஸுக்கு போயிடும். கிட்டத்தட்ட மேற்கு மாவட்டங்கள் சொல்றது மாவட்டங்களை தவிர வேற எங்கேயும் அவங்களுக்கு பெரிய பாக்கெட் ஆஃப் இன்ஃபுளுன்ஸ் இல்லாம கூட போகலாம். அந்த அளவுக்கு அவர்கள் கீழே தள்ளப்படுவார்கள். அங்கேயும் வடக்குல ஒரு அன்புமணி இடங்கள்ல ஜெயிக்கலாம். அப்ப அதிமுகவோட பாத்து பவர் அவர்கள் கோட்டைக்கு செல்லும் வழி தென் மாவட்டங்கள் வழியாகத்தான் அதிமுக போகும். தென் மாவட்டங்கள் டெல்டா வரைக்கும் அந்த பகுதியில் அவங்க ஜெயிக்கணும். சசிகலா அம்மையார் தனியாக நின்றாலோ அல்லது தாவேக்காவும் நின்றாலோ நிச்சயமாக அதிமுகவுக்கு அந்த பாதை அடைக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறு மிக அதிகமாக இருக்கிறது. அதோட அட்வான்டேஜ் டிஎம்கே கிடைக்கும். அவங்க தனியா நின்னாங்கன்னா டிஎம்கே அழகா ஜெயிச்சுட்டு தனியா ஆட்சி அமைச்சிடும். ஒருவேளை சசிகலா அம்மையாரும் பன்னீர்செல்வம் தாவேக்காவோட சேர்ந்தாங்கன்னா போட்டி தாவேக்காவுக்கும் டிஎம்கேக்கும் கடுமையாக இருக்கும். இதெல்லாம் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். தாவேக்காவோட அவங்க சேரணும்னு ஆசைப்பட்டாலும் விஜய் அவர்களை சேர்த்துக் கொள்வாரா என்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய பிரச்சனை இல்ல. சசிகலா அம்மையாரை பொறுத்த வரைக்கும் ஷீ இஸ் a convicted person. அவர்கள் ஊழல் குற்றச்சாட்டுக்காக குற்றம் சுமத்தப்பட்டு தண்டிக்கப்பட்டு வெளியில் வந்தவர். அப்ப நான் ஊழலே இல்ல சுத்தமான ஆட்சி கொடுப்பேன் பேசிட்டு இருக்கிற விஜய் ஊழலுக்காக தண்டிக்கப்பட்ட ஒரு நபரை தன்னோடு சேர்த்துக் கொள்வாரா என்பது ஒரு கேள்விக்குறியா இருக்கிறது. அரசியல் காலம் பார்த்தால் என்றால் நிச்சயமாக சேர்த்துக் கொள்வார். ஆதாயம் இருக்குன்னு நினைக்கலாம். இல்ல நான் என்னோட கட்சிக்கு என்னோட கொள்கைக்கு நான் அவங்களை சேர்த்துக்க மாட்டேன்னு நினைச்சாருன்னா விஜய் சேர்த்துக்க மாட்டார். சேர்த்து கொண்டால் பலமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக பலம் தான். சசிகலாங்கிற ஒரு தனி நபர் ஒரு கட்சி தொடங்குறதுனால அதனால் நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் எவ்வளவு இருக்கு பாருங்க, எவ்வளவு மாற்றங்கள் வரக்கூடியது பாருங்க. அதுல ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம நிச்சயமாக சொல்ல முடியும். அவர்கள் தனியாக அவர்கள் எலெக்ஷன்ல நிக்கிறதுனால தனியாக நின்னாலோ கூட்டணினால எதுல நின்னாலும் அதிமுகவுக்கு நிச்சயமாக இது ஒரு பெரிய பாதிப்பு. அவரோட ஸ்டால்வர்ஸ் கூட அவங்களோட தொகுதிகளில் தோக்கலாம். செல்லூர் ராஜு, ராஜன் செல்லப்பா, உதயகுமார் இப்படி பெரிய ஸ்டால்வர்ஸ் கூட அவங்க தொகுதிகளில் தோற்கலாம் நாளைக்கு சசிகலா வரவுனால. அதே சமயத்துல தாவேக்காவோட கூட்டணி போட்டிருந்தாங்கன்னா இந்த தொகுதியெல்லாம் ஒருவேளை தாவேக்கா ஜெயிக்க கூட செய்யலாம். அப்ப எப்படி பார்த்தாலும் அதிமுகவுக்கு இது பாதிப்பு. தனித்து நின்றால் திமுக அவ்வளவு பெரிய பாதிப்பு இருக்காது அப்படிங்கறத என்னோட கெஸ். சசிகலா அம்மையார் அடுத்து என்ன முடிவெடுப்பார்?
தமிழக அரசியல் களம் சூடு பிடித்து விட்டது. 2026 யார் ஆட்சி அமைப்பார்? பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம்.